கங் கணபதியே நமக, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசங்கர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னாடி எல்லாருமே 10 பொருத்தம் பார்ப்பாங்க. விதவிதமான ஒவ்வொரு மெத்தட்லையும் ஒவ்வொரு விதமா பார்க்கறது வழக்கம். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர்களுக்கு ஆணை பொறுத்த வரைக்கும் வீரியம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, கர்ப்பப்பை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 2 விஷயத்த பார்க்கணும். இது இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் என்னென்னா, பர்டிகுலராக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்களுடைய ஆப்போசிட் வரன் அவர்களுடைய நிலைமை, ஜாதக நிலைமை எப்படி இருக்கு, ஆணுக்கு வீரியம் இருக்கா, பெண்ணுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கா, குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு அதுக்கான விஷயம்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நாம ஒரு ஜாதகம் பார்க்க போறோம். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுத்துட்டு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம அதுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம சொன்னோம் என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னோம். மருத்துவ உதவி தேவை, அதுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோம். அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் நான் இப்போ போர்டில் அவருடைய ஜாதகத்தை தான் இங்கே போர்டில் போட்டிருக்கேன். அவருடைய நமக்கு இந்த விஷயம் பார்க்கறதுக்கு அவருடைய ஃபுல் டீட்டெயிலை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன கிரகம் வேணுமோ அந்த கிரகத்தை மட்டுமே பார்த்தா போதும். எந்த கிரகம் வேணுமோ அந்த கிரகத்தை மட்டுமே பார்த்தா போதும். வேற எந்த கிரகத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நான் தேவை எதுவோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு லக்னம் கடக லக்னம். இந்த கடக லக்னம் அவருடைய வயதினுடைய லக்னம் ஏஎல்பி லக்னம் விருச்சிக லக்னம். போயிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுசம் 2. சரிங்களா? இப்போ இந்த ராசியின் விருச்சக ராசியினுடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? மிதுனத்துல இருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த அனுசம் 2 அனுசத்தினுடைய நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அவர் எங்க இருக்காரு அப்படின்னீங்கன்னா சிம்மத்துல இருக்காங்க. ஸோ இப்போ இதை மட்டுமே வச்சு நம்ம இன்னைக்கு இந்த ஆணுக்கு, இது ஒரு ஆண் ஜாதகம். சரிங்களா? இந்த ஆணுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் எப்படி சொன்னோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்போ நடப்பு ஏஎல்பி விருச்சிகம் அப்படின்னு சொன்னேன். இதனுடைய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்காரு. மிதுனம் அப்படிங்கிறது என்னன்னா ஏஎல்பிக்கு 8ஆம் இடம். அதனால 8ஆம் இடம்ன்றது என்ன, இப்ப வழக்கமா தீராத பிரச்சனை, வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லலாம். தீராத கோர்ட்டு கேஸு, இல்ல குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தீராத ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 8ஆம் இடமா சொல்லலாம். அந்த 8ஆம் இடத்துல போய் இந்த அதிபதி செவ்வாய் உக்காந்துருக்காரு. ஜாதகர் யாரு அப்படின்னீங்கன்னா ஜாதகர் தான் செவ்வாய். செவ்வாய் இங்க 8ல உட்காந்துருக்கிறதுனால ஜாதகரே அந்த தீராத பிரச்சனையை தேடி போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நட்சத்திர புள்ளி பாத்தீங்கன்னா அனுசம் 2, அதனுடைய அதிபதி சனி பகவான். அவரு போய் 10ல உட்காந்துருக்காரு. 10ல உட்காந்துருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகர் எப்பயுமே தொழிலை பத்தி சிந்திக்கிறாரு, இல்லைன்னா அவருக்கு ஒரு அழுத்தமான இருக்கு, உடல் உஷ்ணம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். சரிங்களா? இப்போ அவங்க நம்ம தேடி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான். குழந்தை இல்லை அப்படின்னீங்கன்னா குழந்தை அப்படின்ற பாவத்துக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா பொதுவாக 5ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். இப்போ ஏஎல்பில இருந்து 5ஆம் பாகம் இங்க மீனம். இந்த மீனத்தை தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கும் அடிநாதமா இருக்கிறது ஆணுக்கு வீரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது நன்றாக இருந்தால்தான், அதுக்கப்புறம் பெண்ணுக்கும் நல்லா இருந்ததுன்னா பெண் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னா 8ஆம் பாவத்தை போய் செக் பண்ணணும். அது 2ம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் 5ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா இட் மேக் சென்ஸ். அப்படி இல்லாத பட்சத்துல இங்கேயே பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனையை தான் சால்வ் பண்ணணும். சரி, அப்போ
ஆணுக்கு வீரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடம். இப்போ இந்த 3ஆம் இடம் யாரு இந்த விருச்சிகத்துக்கு? 1, 2, 3. 3 வந்து சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துல இருக்காரு. சிம்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம். சரிங்களா? அப்படின்னா இந்த வீரியத்துக்கு தீராத பிரச்சனையில போய் இந்த சனி பகவான் இதற்கு இந்த அதிபதி சனி பகவான் வந்து அங்க போய் உக்காண்டிருக்காரு. சோ அவருக்கு வந்து வீரியம் குறைபாடு இருக்கு, அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்தரா அனலைஸ் பண்ணி சந்திரனும் வந்து ஆரோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இவருக்கு மருத்துவ உதவி தேவை. மருத்துவ உதவி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குறைபாடு சரியா போகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த அனுசம் நட்சத்திர புள்ளி 2ல இருந்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது அடுத்த இன்னும் காலங்கள் கடக்கும்போது அந்த பிரச்சனைகள் தானா சரியாகி குழந்தை பாக்கியம் இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து அட்லீஸ்ட் இத ஜோதிடம் மூலமா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய எவ்வளவு நாளைக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்ச உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அது நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு ஜாதகன் மூலமா பண்ண முடிந்தது. நமக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.